எல்லாருடைய இதயத்தையும் இரும்பாக்குகிற பணமே, இனியாவது நீ நல்ல காரியத்துக்கு பயன்படு. பணக்கார வீட்டு பணம், இனிமேலாவது நீ ஏழைகளுக்கு உதவியாய். எல்லாரும் போய் ரெஸ்ட் எடுங்க. இப்படி எதை போட்டு சொல்றீங்க? உங்க அப்பா மாதிரி இருக்கிறனா இது அவங்களுக்கு மறைச்சு இல்லையா? மாட்டு பையங்களா, மாட்டு பையங்களா? தலைவா, முதலாளி எல்லா உண்மைகளையும் சொல்லிவிட்டாரா? இல்லை, அவரிடமிருந்து எந்த உண்மையும் பெற முடியவில்லை. பணிவாக கேட்டு பார்த்தீர்களா? கேட்டோ, பயனில்லை. அப்படியானால் நமது கடைசி ஆயுதமான பயன்பாட்டை நடத்துங்கள். Okay, okay. Throw the spotlight. இருந்து எந்த பயனும் உண்மையை தெரிஞ்சிக்க முடியாது. எனக்கு 16 பஸ் ஓடுது. ஒரு நாளைக்கு 5000 ரூபாய் வருவான். மில் முதலாளி சத்யநாதன் 10 லட்சம் ரூபாய் கருப்பு பணத்தை என்கிட்டத்தான் கொடுத்தான். அதோடவா கிட்டிக்கு 6வது மைல்ல காளாச்சேரி கிராமம், 20 ஏக்கர் தோட்டம். அதுக்கு நடுவில் கிழக்கு பார்த்த அழகான பங்களம், பெரிய கேட்டு. அதை திறந்துக்கிட்டு உள்ளே போனா தாழ்வாரத்து பக்கத்து உள்ள பூஜருக்குள்ள ஒரு இரும்பு பெட்டி. அதுல இல்ல ஏன் பணம், அதுக்கு அடியில பெரிய குழியை தோண்டி அதுல போட்டு வச்சிருக்கேன் ஏன் பணம். இன்னும் கேளுங்க, அந்த வீட்டு மாடியில வலது பக்கம் ஒரு ரூம். அந்த ரூம் செவுத்துக்குள்ள தங்க கட்டி பாலம் பாலமா, பாலம் பாலமா, பாலம் பாலம் பாலம். ஓகே பா, ஸ்டாப் இட். இன்றிரவு 12 மணிக்கு வசுந்தராணி தாமோதரன் வீட்டை நாளை வாழ்க்கை கொள்ளையடிக்க வேண்டும். இந்த நாளை எல்லோரும் சந்தோஷமாக கொண்டாடுங்கள்.
தப்பித்து போற வழி. சவாய் மாத்தாண்டா அவசியம் தான் நீங்க 3 பேர் போக. படித்த படிப்பு, நான் எடுத்துக்கொண்ட வேலை எல்லாவற்றிற்குமே சோதனை காலம் வந்து விட்டது கமலா. சோதனை காலம் வந்து விட்டது. விடிய விடிய நான் வணங்கிய தெய்வம் என்னை வேடிக்கை பார்க்கிறது கமலா, என்னை வேடிக்கை பார்க்கிறது. ஐயோ தெய்வமே, நான் என்ன செய்தேன்? எப்படி என் கடமையை நிறைவேற்றுவேன்? இதை யாரிடம் போய் சொல்வேன்? அம்மா, என்ன நடந்து சொல்லுங்க. என்ன நடந்தது? எது நடக்கக்கூடாதோ அது நடந்து விட்டது. கமலா, நான் கனவு கண்டேனா? இல்லையே, என் கண்களாலேயே பார்த்தேன். என் கடவுள் கல்வனாக காட்சியளித்தான். என் தேவன் திருடனாக வந்திருந்தான். கமலா, டெப்டி கமிஷனர் சண்முக சுந்தரம் ஒரு பிடிவாதம். கடமையிலே இவன் யாருக்கும் தாட்சியம் காட்ட மாட்டான். பெற்ற தாயை ஆனாலும் குற்றம் குற்றமே என்றிருப்பான். அவனையே மயங்குகிறான், அவனே தயங்குகிறான், அவனே நடங்குகிறான். புரியும்படி சொல்லுங்களேன். உங்கள் துன்பத்தில் எனக்கு பங்கில்லையா? உங்கள் கடமைக்கு என்ன இடையூறு வந்தது? யார் அந்த கள்வன்? யார் அந்த திருடன்? யார் அந்த திருடன் சொன்னால் உன் இதயம் வெடித்து விடாதே. இல்லை, சொல்லுங்கள்.
அந்த பெயரை கேட்டதும் நாடு திரிந்து விடாதே. இல்லை, சொல்லுங்கள். அதை தாங்கிக் கொள்ளும் சக்தி உனக்கு இருக்கிறதா? ஐயோ, தயவு செய்து சொல்லுங்களே. யார் தெரியுமா அது? யார் தெரியுமா அது? உன்னையும் என்னையும் ஊட்டி வளர்த்தாரே, இந்த உடம்பில் ஓடுகிற ஒவ்வொரு துளி ரத்தத்திற்கும் உரம் கொடுத்தாரே, தன்னாதை பிள்ளையை தன் பிள்ளையை போல் பாவித்து பெற்ற அப்பனுக்கு மேலாக பேடி வளர்த்தாரே, யாய்த்த மயிற்றாரே என்று போதித்தாரே அவர். அவர்தான் கமலா கல்லா. இல்லை, நான் இதை நம்பவே மாட்டேன். இந்த உலகம் கூட இதை நம்பாது. நீங்கள் எங்கேயோ நன்றாக உறங்கி இருக்கிறீர்கள், கனவு கண்டிருக்கிறீர்கள். அந்த கோடீஸ்வரன் யாருடைய பிச்சை காசு திருட போகிறார்? நம்முடைய நன்றியை யாரும் சோதித்து பார்க்கிறார்கள். உங்களிடம் யாரும் பொய் சொல்லியிருக்கிறார்கள். இல்லை கமலா, என்னை கண்களாரியை பார்த்தேன். அந்த கைகளிலே விளங்கி கூட என் கைகளுக்கு சக்தி இல்லை. பதறினேன், புரித்தேன். ஐயோ, நான் எப்பொழுதே இறந்து விடக்கூடாதா? இன்னும் நான் உயிரோடு இருந்தால் இந்த சிக்கலிருந்து எப்படி தீர்ப்பேன்? அதை கைது செய்வேனா? இல்லை அரசுக்கு துரோகம் செய்வேனா? அம்மா, கமலா, நான் உன் சொல்வேன் கேட்பாயா? என்ன செய்ய வேண்டும்? உட்கார். கமலா, குழந்தையை பத்திரமாக பார்த்துக்கொள். உடனே இந்த வீட்டை காலி செய்துவிட்டு பிறந்த வீட்டிற்கே போய்விடு. அவளை நன்றாக படிக்கவை. அவளுக்கு வயது வந்ததும் ஒரு நல்ல மாப்பிள்ளையாக பார்த்து நீயே கல்யாணம் செய்தீர்கள். ஆனால் அவன் ஒரு போலீஸ்காரனாக விட்டு இருக்க வேண்டும். என்ன வார்த்தை இது? கமலா, கணவன் நன்றி உள்ளவனாகவே வாழ், நன்றி உள்ளவனாகவே சாகும். வைத்தியக்காரர்களே, இதென்ன வேலை? வீரர்கள் கடைசியாக கூட செய்யாத வேலையை கோழைகள் ஆரம்பத்திலேயே செய்து விடுகிறார்கள். நீ ஒரு அதிகாரி, இது செய்ய உனக்கு வெட்கமாக இல்லை? தற்கொலை முயற்சியை தண்டனைக்குரிய குற்றம் என்பது உனக்கு தெரியாது? கையும் மெய்யுமாக பிடிபட்ட குற்றவாளி ஏன் நடுங்காத போது உன் சட்டம் ஏன் நடுங்குகிறது? நிமிர்ந்து நில். உன் சித்தம் துடிப்பது எனக்கு தெரியும், உன் ரத்தம் கொதிப்பதை நான் அறிவேன். நன்றி உள்ளவர்கள் உடம்பில் இந்த மாறுதல் விளைவது இயற்கை. ஆனால் இந்த நன்றியை இப்போது நீ என்னிடம் காட்டக்கூடாது. உன்னை நம்பிக்கொண்டிருக்கும் அரசாங்கத்திடம் காட்டு. நான் குற்றவாளி, நான் குற்றவாளி, நிச்சயமாக நான் குற்றவாளி. நீ அதிகாரி, என்னை கைது செய். தயங்காதே. இப்படி நீ தயங்குவது வெளியே தெரிந்தால் கூட உன் பதவிக்கு அவமானம். எழுதுறங்க.
என்னங்க இந்த கேஸ நீங்கதான் நடத்த போறீங்களா? நான் ஒரு நீதிபதி. ஆசைக்கோ பாசத்துக்கோ நன்றி உணர்ச்சிக்கோ நீதி தாட்சண்யம் காட்ட முடியாது. எது சரி என்று படுகிறதோ அதை செய்வேன். ஐபிசி 120B செக்ஷன் படி சதி குற்றமும் 366வது செக்ஷன் படி ஆட்களை கடத்தி சென்ற குற்றமும் 387வது செக்ஷன் படி கொலை செய்வதாக பயமுறுத்தி பணம் பறித்த குற்றமும் 380வது செக்ஷன் படி திருட்டு குற்றமும் 333வது செக்ஷன் படி அரசாங்க ஊழியர் தன் கடமையை செய்ய விடாமல் தடுத்து காயப்படுத்திய குற்றமும் உங்கள் மீது சாட்டப்பட்டுள்ளன. குற்றங்களை நீங்கள் மறுக்கிறீர்களா? இல்லை, மறுக்கவில்லை. அத்தனை குற்றங்களையும் அப்படியே ஒப்புக்கொள்கிறேன். யுவர் ஆனர், குற்றம் சாட்டப்பட்டிருப்பவர்கள் கீழ்கோர்ட்டிலேயே தங்களுடைய குற்றங்களை ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள். சர்க்கார் தரப்பு சாட்சியங்களை தாங்கள் மறுவிசாரணை செய்ய விரும்பவில்லை என்றும் அப்படியே அவற்றை தாங்கள் ஏற்றுக்கொள்ள விரும்புவதாகவும் குற்றம் சாட்டப்பட்டிருப்பவர்கள் தெரிவிக்கிறார்கள். அக்யூஸ் நம்பர் 1 தணிகாசலம் தனக்கும் தன்னுடைய சகாக்களுக்குமாக சேர்த்து ஒரு வாக்குமூலத்தை மட்டும் இந்த கோர்ட்டில் தர விரும்புவதாக தெரிவிக்கிறார். கனம் கூத்தார் அவர்களுக்கு ஒரு வேண்டுகோள். ஏராளமான விஷயங்களை இந்த கோர்ட்டிலே சொல்ல வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். அவற்றில் ஏதாவது நீதிமன்றத்தின் சம்பிரதாயங்களுக்கு முரணாக இருக்குமானால் கனம் நீதிபதி அவர்கள் என்னை மன்னிக்க கோருகிறேன். குற்றங்களை ஒப்புக்கொண்டு விட்ட குற்றவாளி என்ற முறையில் இந்த சிறிய சலுகையை நான் யாசிக்கிறேன். கனம் நீதிபதி அவர்கள் அருள் புரிய கோருகிறேன். சாதாரணமாக குற்றம் சாட்டப்பட்டவர்கள் தங்கள் குற்றங்களை ஒப்புக்கொண்ட பிறகு வாக்குமூலம் கொடுப்பதற்கு சட்டத்தில் இடமில்லை. இருந்தாலும் இந்த வழக்கின் தன்மையை உத்தேசித்தும் கோர்ட்டின் வேலை சற்று குறைந்திருப்பதாலும் வாக்குமூலம் கொடுப்பதற்கு அனுமதி அளிக்கிறேன். நன்றி. கொடை வெள்ளலாக கோடீஸ்வரனாக உலகத்தின் கண்களுக்கு காட்சியளித்த நான் இப்போது ஒரு கொள்ளை கூட்டத்தின் தலைவனாக இங்கே கூண்டிலே நிறுத்தப்பட்டிருக்கிறேன். குற்றம் கொள்ளையடித்த குற்றமாக இருப்பதால் இந்த குற்றவாளியின் பிறப்பை பற்றி யாரும் சந்தேகிக்க வேண்டாம். நானும் நல்ல குடும்பத்தில் பிறந்தவன் தான். பணத்தால் குறைந்திருந்தாலும் தரத்தால் உயர்ந்ததுதான் எங்கள் குடும்பம். ஏழ்மையிலும் என்னை முறையாகத்தான் வளர்த்தார்கள் என் பெற்றோர். எனக்கு 6 வயது ஆகும் போது என் தாய் இறந்தாள். தந்தை மறுமணம் செய்து கொள்ளாமல் தனியாகவே வாழ்ந்தார். பள்ளியில் என்னை படிக்க வைத்தார். கல்லூரிக்கும் அனுப்ப நினைத்தார். கையிலே பணமில்லை. பணமில்லாதவர்களுக்கு கல்லூரியில் இடமில்லை. படிப்புக்காக நான் ஏங்கினேன். பணத்திற்காக என் தந்தை ஏங்கினார். பணக்கார மாளிகைகளின் படிக்கட்டுகளில் தவங்கிடந்தோம். பல முதலாளிகளின் கால்களை பிடித்து கெஞ்சினோம், கதறினோம். ஆனால் அவர்கள் உடலிருந்த அளவுக்கு உள்ளம் இல்லை. அதே ஏக்கத்தில் என் தந்தை படுத்த படுக்கையானார். அப்போது மருந்துக்கு கூட பணம் இல்லாமல் நான் மயங்கி நின்றேன். அதற்காவது பணம் கிடைக்காதா என்று என் தந்தை வேலை பார்த்த முதலாளியின் வீட்டில் ஏறி இறங்கினேன். இருப்பு பெட்டியில் அவர் பணத்தை வைத்து பூட்டுவதை பார்த்தேன். எனக்கு மட்டும் இல்லை, போ வெளியே என்ற வார்த்தையை கேட்டேன். காசில்லாத உயிருக்கு காலன் கூட கருணை காட்டவில்லை. மருத்துவ வசதி இல்லாமலேயே என் தந்தை மாண்டு மடிந்தார். என் தந்தை மாண்டு மடிந்தார். நான் தனியானே. நமக்கு மட்டும்தானா இந்த நிலை என்று எண்ணி பார்த்தேன். இல்லை, இந்த உலகம் 2 உலகமாக காட்சியளிப்பதைக் கண்டேன். ஆலய அரசுகள், மிட்டாம் ராசிகள், கோடீஸ்வரர்கள், கொள்ளை லாபக்காரர்கள், கடத்தல் வீரர்கள், பதுக்கல் மன்னர்கள் கள்ளப்பணத்தில் துள்ளி விளையாடுவதைக் கண்டேன். ஏழை எளியவர், பஞ்சை பராரிகள் உண்ண கஞ்சியும் உடுத்த துணியும் மருத்துவ வசதியும் இல்லாமல் கதறுவதைக் கண்டேன். ரோடு மேடும் பள்ளவுமாக இருந்தால் வண்டி போக முடியுமா? வீடு ஏற்றம் இறக்கமாக இருந்தால் குடியிருக்க முடியுமா? நாடு மேலும் கீழுமாக இருந்தால் சமூகம் உருப்படுமா என்று எனக்கு நானே கேட்டுக்கொண்டேன். உள்ளவனுக்கும் இல்லாதவனுக்கும் நடைபெறும் போராட்டமே உலகின் பெரும் போராட்டம் என்ற முடிவுக்கு வந்தேன். தனியொருவனுக்கு குணவிலையெனில் ஜகத்தினை அழித்திடுவோம் என்ற பாரதியின் வாக்கினை கேட்டேன். இதற்கு ஒரே வழி மேட்டை தட்டி பள்ளத்தை நிரப்புவதுதான் என்று முடிவு செய்தேன். என் கைகளை நம்பினேன், கடவுளை வணங்கினேன், கொள்ளையில் இறங்கினேன், வள்ளலாய் விளங்கினேன், அள்ளி அள்ளி வணங்கினேன். எவ்வளவு எடுத்தேன், எவ்வளவு திருடினேன்? ஒன்றல்ல, 2 அல்ல. ஆலை அரசரும், பஸ் முதலாளியும், அழகு நடிகையும், வணிகர்கள் பலரும் காணாமற் போனது என்று போலீசுக்கு சொன்ன புகார் ரூபாய் 50 லட்சம். ஆனால் அவர்கள் வீட்டிலேயே நான் கொள்ளையடித்த பணம் 2.5 கோடி. திகைக்காதீர்கள், இன்னும் பதுங்கி கிடப்பது 2000 கோடி. திருட்டு போன கணக்கை ஏன் இவர்கள் குறைத்து சொல்லுகிறார்கள்? அவை அனைத்தும் கருப்பு பணம். அவை இன்றும் யார் யாரிடம் இருக்கின்றன, எங்கெங்கே இருக்கின்றன, எப்படி எப்படி இருக்கின்றன என்ற பட்டியலும் என்னிடம் உண்டு. சர்க்காரைத்தானே ஏமாற்றினார்கள், உனக்கு என்ன என்று கேட்பீர்கள்.
சர்க்கார் என்பது தனி மனிதன் சொத்தல்ல, அது ஜனசமூகத்தின் கூட்டமைப்பு. சர்க்காரை ஏமாத்துகிறவன் ஜனங்களை ஏமாத்துகிறான். விலைவாசி ஏறுவதும் இவனாலே, ஏறிவிட்டதென்று கூச்சல் போடுபவனும் இவனே. பொருளாதாரம் திணறுவதும் இவனாலே, திணறுகிறது என்று கேலி செய்பவனும் இவனே. வறுமை பெருகுவதும் இவனாலே, பெருகிவிட்டதாக உருகுபவனும் இவனே. இந்த சட்டத்துக்கு தப்பிய குற்றவாளிகளை, சமூகத்தின் நச்சு பாம்புகளை சுட்டுக் கொன்றால் என்ன என்று ஒரு கணம் நினைத்தே, செத்துவிட்டால் நியாயம் கிடைக்காதே என்று வாழவிட்டேன். திருடியவன் திருட்டு நியாயமாகி விடுமா? திருட்டுத்தான் நியாயமாகாதே தவிர கல்லூரி நியாயமாகிவிடும். தண்டனை திருடியவனுக்குத்தானே தவிர கல்லூரிக்கு அல்ல. தண்டனைக்கு நான் தயார். தர்மம் தன் வேலையை செய்துவிட்டது. இதுதான் வழி என்று இந்த முறையை மேற்கொண்டேனே தவிர இதுதான் சரி என்று நான் வாதாட வரவில்லை. கொள்ளையடித்த பணத்தில் ஒரு சல்லிக்காசு கூட என் மகனுக்கோ எனக்கோ நான் பயன்படுத்தியதில்லை. யார் யாரிடமிருந்து திருடினேனோ அவர்கள் பேராலேயே வரவு வைத்தேன். யார் யாருக்கு கொடுத்தேனோ அவர்கள் பேராலேயே செலவெழுதினேன். இந்த பயங்கர முயற்சியில் நான் மடிந்து போனால் உண்மையில் உள்ள தொகையும் சர்க்காருக்கு தெரிய வேண்டுமே என்பதற்காக உயிலும் எழுதி வைத்திருக்கிறேன். கள்ளக்கணக்கு காலனா கிடையாது, உள்ள கணக்கு இங்கேயே இருக்கிறது. கொள்ளையடிக்க கூட்டம் சேர்த்தேனே, வேறு எந்த வீட்டு பிள்ளையையாவது நான் அழைத்தேனா? என் சொந்தக்காரர்களையே கூட்டினேன். சுடப்பட்டால் சாவதற்கு துணிந்தவர்களையே கூட்டினேன். பெரிய சாகசக்காரி என்றும் கைகாரி என்றும் பெரிய திருடி என்றும் பணக்காரர்களாலே தூற்றப்பட்டாளே இந்த லூசி. இவள் யார் தெரியுமா? என் மகள். நான் பெற்ற மகள். நான் பெற்ற மகள். தாயை இழந்த இவனை என் கிறிஸ்தவ நண்பனிடம் கொடுத்து வளர்க்கச் செய்தேன். என் மகள் என்று தெரியாமலேயே வளரச் செய்தேன். ஆம், பெற்றெடுத்த என் செல்வத்தையே இந்த பெரும்பணிக்கு நான் அர்ப்பணித்தேன். இந்த பணியை தவிர வேறு எந்த பாவத்தையும் நான் செய்ததில்லை. ஆனால் இந்த பாவத்துக்கும் நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன். நான் சொல்ல வேண்டியது முடிந்துவிட்டது. நாளை தீர்ப்பு.
குற்றம் சாட்டப்பட்டவர்கள் அனைவரும் தாங்கள் குற்றவாளிகளே என்பதை சந்தேகத்திற்கிடமில்லாத வகையில் கீழ்கோர்ட்டிலும் இந்த கோர்ட்டிலும் ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள். அதன் மூலம் நீதிமன்றத்தின் வேலையை குறைத்திருக்கிறார்கள். கொள்ளையடித்ததை ஒப்புக்கொண்ட குற்றவாளிகள் ஏன் கொள்ளையடித்தார்கள் என்பதற்கு சில காரணங்களை வாக்குமூலத்தில் கொடுத்திருக்கிறார்கள். சட்டத்தின் செக்ஷன்கள் அந்த காரணங்களை பரிசீலிப்பதற்கில்லை. சமூகத்தின் கௌரவமான குற்றவாளிகளே அசல் குற்றவாளிகளை உற்பத்தி செய்கிறார்கள் என்பது இந்த வழக்கின் மூலம் தெளிவாகிறது. சட்டத்தை ஏமாற்றுகிறவர்கள் மீது அரசாங்கமே கடும் நடவடிக்கை எடுத்துக்கொண்டால்தான் எதிர்காலத்தில் இது போன்ற வழக்குகள் மீண்டும் நீதிமன்றத்துக்கு வராமல் இருக்கும். இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள எதிரிகள் அனைவருக்கும் ஐபிசி 120B செக்ஷன் படி 3 வருஷ கடுங்காவல் தண்டனையும், 366வது செக்ஷன் படி 7 வருஷ கடுங்காவல் தண்டனையும், 380வது செக்ஷன் படி 4 வருஷ கடுங்காவல் தண்டனையும், 333வது செக்ஷன் படி 6 வருஷ கடுங்காவல் தண்டனையும், 387வது செக்ஷன் படி 5 வருஷ கடுங்காவல் தண்டனையும் அளிக்கிறேன். தண்டனைகளை ஏக காலத்தில் அனுபவிக்க வேண்டும் என்று உத்தரவிடுகிறேன். அக்யூஸ்ட் 1 பணிகாச்சலம், அக்யூஸ்ட் 2 லூசி ஆகிய இருவருக்கும் அவர்களுடைய அந்தஸ்துக்கு ஏற்ப பி வகுப்பில் வைக்கும்படி உத்தரவிடுகிறேன். யுவர் ஆனர், என்னை மன்னிக்க வேண்டும். என் சகாக்களை வைக்கும் வகுப்பிலேயே எங்களையும் வைக்க கோருகிறேன். கலங்காய், சரியாகவோ தவறாகவோ இதை ஒரு லட்சியமாகவே நான் கருதுகிறேன். உங்கள் இருவர் வாழ்க்கையும் இனிமையாக மலரட்டும். பணத்துக்கு அடிமையாகாதீர்கள், பாசத்தை விட்டுவிடாதீர்கள். நாடு வாழ்ந்தால்தான் வீடு வாழும் என்பதை என்றைக்கும் மறந்து விடாதீர்கள். தண்டனை முடிந்து திரும்பி வரும்போது நான் என் பேர குழந்தைகளோடு கொஞ்சி விளையாடத்தான் போகிறேன். சிரியுங்கள், எங்க சிரியுங்கள்.